கைஸ், நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன் பாருங்கள். இது வந்து ஆரஞ்சு பழம், சரிங்களா? ஆரஞ்சு பழம்னா மேலே உள்ள தோல் வந்து நாம், அதாவது அப்பா அம்மா பேரண்ட்ஸு, உள்ளே உள்ள அந்த சொலைகள் வந்து நம்ம பிள்ளைங்க. அப்படி இமேஜின் பண்ணிக்கிடுவோம், சரிங்களா? அப்போது நம்ம பிள்ளைங்க வந்து அவங்கள திட்டும்போது அவங்க ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம சொல் பேச்சு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சொன்னால் அவங்க நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போட்டுருவாங்க. அது எப்படின்னா, இப்படி ஆரஞ்சு பழ தோலை உரித்த மாதிரி நம்ம சொல் பேச்சு கேட்காம இப்படி தூக்கி கீழே போட்டுருவாங்க. அப்போ நாள் இப்படி ஆகிட்டுருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் நம்மளை மொத்தமாக அவங்க வந்து நம்ம தாய் தகப்பனே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நம்மளை தள்ளிட்டு நம்ம சொல் பேச்சு கேட்காம போயிடுவாங்க, சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் நம்ம பிள்ளைங்க, இது நாம், அதாவது பேரண்ட்டு அப்பா அம்மா, சரிங்களா? அவங்க நம்மளை வந்து கீழே போட்டுட்டாங்க. இப்போ நம்மளை விட்டு அவங்க கடந்து போனதுக்கப்புறம் பாருங்கள், 2 டம்ளர்லையும் நான் தண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, தண்ணியில் அடியில் போய் கிடக்குது. இது நம்ம கூட அவங்க இருக்கும்போது பாருங்கள், எப்படி மதக்காங்க. அதாவது அவங்கள எந்த வித பாவமும் செய்யாத அளவுக்கு நம்ம வந்து அவங்கள அரவணைச்சு பாதுகாத்துக்கிட்டோம். ஆனால் நம்மளை விட்டு அவங்க கடந்து போனதுக்கப்புறம் நம்ம சொல் பேச்சு கேட்காம எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க, சரிங்களா? அதனால் பேரண்ட்டு சொல் பேச்சு கேட்டு வளர்கிற பசங்க இப்படி அவங்க வந்து அப்பா அம்மா நல்லா பாதுகாத்து அவங்கள எப்போவுமே மேல் நோக்கி தான் கொண்டுட்டு போவாங்க. கேட்காத பிள்ளைங்க இப்படி தான் கீழ் நோக்கி போவாங்க, சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.